சந்தானன், இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு என்ன சூழல் இருக்கு இப்போ? பல தமிழக முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தற்போது அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிகளில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிலையிலே தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இந்த திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவெடுப்பதற்கான கால அவகாசமாக இன்றோடு திமுக தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராஜ்யசபா தேர்தலுக்கு 5ஆம் தேதி தான் இறுதியாக இந்த வேட்புமனு தாக்கல் வழங்கப்படுவதற்கான நாளாக இருப்பதனால தங்களுடைய இறுதி முடிவை இன்றைக்குள்ள தெரிவிக்கணும் அப்படின்னு திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது வரை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையினுடைய வீட்டினுடைய நிச்சயதார்த்த மேடை கூட்டணியை ஒருங்கிணைக்கும் மேடையாக இருக்குமா அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சரை காங்கிரஸுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ப சிதம்பரம் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார். 2 விஷயங்களை நம்ம இந்த சந்திப்பின் மூலமா புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று, தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஈடுபட்டு வந்த கிரீஷ் ஜோடங்கர் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. கிரீஷ் ஜோடங்கர் தொடர்ந்து இந்த தமிழகத்திலும் ஒருவரையும் தமிழகத்தை விட்டு வெளியேறி சென்ற பின்பு கூட்டணி தொடர்பாக அவர் வைத்த கருத்துக்களும் அதே போன்று இந்த சீட் தொகுதியில் அவர் தொடர்ந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் கேட்டதுனால திமுக தரப்பிலிருந்து அவர் மீது அதிருப்தி என்பது காட்டப்பட்டிருந்தது. இன்று கூட்டணி தொடருமா தொடராதா என்ற கேள்வி எழுந்து வரக்கூடிய நிலையில் தான் இன்று பேச்சுவார்த்தைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தரப்பிலிருந்து ப சிதம்பரத்தை அனுப்ப முடிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தான் தற்போது அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. காணொலி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால், ப சிதம்பரம், அதே போன்று செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அனைவருமே பங்கேற்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த திமுக கூட்டத்தில் தொடர்வதற்கு எவ்வளவு சீட் வரை நம்ம பெற வேண்டும், எவ்வளவு சீட்டு கீழே இருந்தால் நம்ம நிச்சயமாக இந்த கூட்டணியில் தொடர முடியாது என்ற இறுதி பேச்சுவார்த்தையே அந்த கட்சிக்குள்ள நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு அவர் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது 20 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதி அப்படின்னு வழங்கியிருந்தாங்க. இல்லாட்டி 25 சட்டமன்ற தொகுதிகள் இதுதான் திமுக தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கிற்காக தங்களுடைய தொகுதிகளை குறைச்சி கொண்டதாகவும், ஆனால் இப்போ தற்போது திமுக ஆட்சியில் இருப்பதனால 39 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுட்டு இருக்காங்க. எனவே இதற்கு இடையில தற்போது காங்கிரஸ் அது கீழே குறைச்சிக்க தயாராக இல்லை. திமுகவும் 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே வழங்க தயாராக இல்லாத நிலையில் தான் தற்போது இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுமா காங்கிரஸ் என்ற கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில் 2 கட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடையிலான ஒரு இடத்துல சீட் தொகுதி பங்கிட முடிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு குறிப்பாக செல்வ பெருந்தகை, ப சிதம்பரம் உள்ளிட்ட நபர்கள் திமுகவோடு கூட்டணியில் தொடர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஒரு மிட் பாயிண்ட் நம்ம எட்ட முடியும் இந்த பேச்சுவார்த்தை மூலமா நம்புறாங்க. அதனுடைய இறுதி கட்ட பேச்சுவார்த்தையாக தான் ப சிதம்பரம் சரியாக 12:30 மணிலிருந்து 1 மணிக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த கூட்டணி தொடருமா தொடராதா என்ற இறுதி முடிவு இன்று தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா.